There's someone joined. It's showing 4 participants, but I'm seeing only 2 of us. ஏன் அப்படி காட்டுது? Oh, why does interest in meditation wax and wane all the time? That's because number everyday activity, yeah, it gets muddy. So stress accumulate idom, and then we get attracted towards the material world. ஸோ அதனால மெடிடேஷனோட இன்ட்ரெஸ்ட் வந்து வேக்ஸ் அண்ட் வெயின் ஆகும். பட் கண்டினியூஸாக ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இட் வில் டேக் யூ டு மெடிடேட்டிவ் ஸ்டேட். தட்ஸ் ஹவ் வி வேர். நம்ம பிறந்தப்ப அப்படி தான் இருந்தோம் இல்லையா? ஸோ வெரி இன்னசென்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஸோ அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டோம்னா யூ டோன்ட் ஹாவ் டு சிட் அண்ட் மெடிடேட் ஆர் யூ டோன்ட் ஹாவ் டு அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற கொஸ்டின்கே இடம் இருக்காது. யூ வில் ஆல்வேஸ் பி இன் அ மெடிடேட்டிவ் ஸ்டேட். ஸோ அதுதான் நான் எப்பவுமே சொல்றது, த ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல் வேர்ல்ட், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். ஸோ நம்ம லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி வந்து அனாகத்தா தாண்டி அப்படியே போயிடுச்சுன்னா வந்து தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் வேக்சிங் அண்ட் வெயினிங். விவேகானந்தர் மாதிரி. ஸோ யூ வில் ஆல்வேஸ் பி இன் அ மெடிடேட்டிவ் ஸ்டேட். ஸோ மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்கிற வரைக்கும் அந்த வேக்சிங் அண்ட் வெயினிங் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம மெடிடேஷனோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம அப்பப்போ நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ தட்ஸ் வாட் அ டிசிப்ளின், ரைட்? இந்த அஷ்டாங்க யோகா, நீங்கள் பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகா பார்த்தீங்கன்னா 8 லிம்ஸ் இருக்கும், அதுக்கு 8 அங்கங்கள். அது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யமா, நியமா, பிரத்யாகாரா, ஆசனா, இது பிராணாயாமா, பிரத்யாகாரா, தென் தாரணா, தியானா அண்ட் சமாதி. இந்த 8 அஷ்ட அங்கங்கள் இருக்கு இல்லையா ஃபார் யோகா. ஸோ அதில் ஸ்டார்டிங்கே வந்து யமா நியமா அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். திருவள்ளுவரும் அதே தான் இல்லறவியல் துறவரவியல்னு சொல்றாரு. பட் தட் இஸ் வாட் இஸ் யமா அண்ட் நியமா. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் டிசிப்ளின்ஸ் அதெல்லாம் கொண்டு வரணும். அப்புறம் இன்டர்னல் டிசிப்ளின் அதெல்லாம் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆசனாஸ் பண்ணணும், ப்ரீதிங் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரத்யாகாரானா வந்து லைக் நம்ம 5 சென்சஸோட டிசிப்ளின். என்னன்னா வந்து நம்ம கண்டினியூஸாக உட்காந்து படம் பார்க்கறது, பாட்டு கேட்கறது, இல்லைன்னா எனிதிங் தட் இஸ் வேர் த 5 சென்சஸ் நம்ம ஐம்பூதங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக பிஸியாகவே வச்சிட்ருக்கோம்ல. அதுவும் இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் வந்து வி ஆல்வேஸ் கீப் ப்ரௌசிங் அண்ட் டூயிங் ஆல் தட். ஸோ அது வந்து டிசிப்ளினில் கொண்டு வர்றது பிரத்யேகாரா. அதுக்கப்புறம் தாரணா. தாரணா இஸ் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஒன் திங். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் வந்து நமக்கு கான்சென்ட்ரேஷனே கிடையாது. குவிக்காக எதையுமே குவிக்காக பண்ணிட்டு போகணும். ஒரு மூவி கூட 2.5 hours அப்போல்லாம் க்யூவில் நின்று நம்ம சினிமா தேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு வருவோம். அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை, நிதானம், கான்சென்ட்ரேஷன் இருக்கும். பட் இப்போ வந்து ஒரு மூவி 2.5 hours, ஈவன் 1.5 hours மூவி கூட நமக்கு பொறுமை இல்லை பார்க்கறதுக்கு. ஸோ அந்த கான்சென்ட்ரேஷனை பில்ட் பண்ணுறது தான் தாரணா. மெடிடேஷன் இஸ் டீகான்சென்ட்ரேஷன். திருப்பியும் நம்ம அந்த not focusing on, not concentrating on anything but going deep in, அதான் மெடிடேஷன். அப்புறம் கடைசியா சமாதி. மெடிடேஷன் was bringing everything into one. சமாதி is realizing that nothing, ஜீரோ அப்படின்றத ரியலைஸ் பண்றது தான் சமாதி. ஸோ நீங்க இந்த செல்ஃப் டிசிப்ளின் யமா நியமாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னாலே மெடிடேஷன் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் தானே வந்துடும். ஹோப் ஐ ஆன்சர்ட். ஸோ ஷுட் வி லிமிட் த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் 5 சென்சஸ்னா? ஆமாம், அது நம்மளுக்கு ஃபிசிக்கலாகவும் நல்லது, சைக்கலாஜிக்கலாகவும் நல்லது இல்லையா? டுடே தேர்ஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பிகாஸ் நம்ம வந்து நம்ம 5 சென்சஸ் எஸ்பெஷலி கண்ணு, காது, இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த இன்னைக்கு இன்டர்நெட் வேர்ல்டில். டெல் மீ எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஒரு ஃபோனு ப்ரௌஸ் பண்ணாமலோ இல்லை வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாமலோ நம்மளால எவ்வளோ நேரம் இருக்க முடியுது இல்லையா? ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? ஸோ வி ஷுட் லிமிட் தட்.
ஏன்னா அந்த 5 சென்சஸ் இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் அவுட் சைட். நம்ம மெடிடேஷன் இஸ் கோயிங் இன்சைட் இல்லையா? ஸோ கான்ஸ்டன்ட்லி வி ஆர் லுக்கிங் அவுட் அப்படின்னா வந்து வி ஆர் மெடிடேஷன் மெடிடேஷன் மட்டுமே இல்லை. ஈவன் ஒரு ஒரு இந்த நமக்காக வேண்டிய விஷயங்களை செய்யறது, இல்லை டிசிப்ளின்னா கொண்டு வருது, மைண்டோட கிளாரிட்டி, மைண்டோட ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் ஆன் சம்திங், அதெல்லாமே வராது. ஸோ அதனால தான் இன் டுடேஸ் ஏஜ் வி கான்ட் ஃபோக்கஸ் எனிதிங். பசங்களுக்கே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அட்டென்ஷன் டிஸார்டர் அந்த மாரிலாம் இருக்கிறதுக்கு காரணம் தான். 5 சென்சஸ் இன்டல்ஜென்ஸ் அண்ட் so again I see. ஓகே, எனக்கு ஐ டோன்ட் நோ வை 4 காட்டுதுன்னு தெரியல பீப்புள். பட் நான் பார்ட்டிசிபென்ட்ஸை போய் பார்த்தா எனக்கு 2 தான் இருக்கும், இன்க்ளூடிங் மீ. இஸ் இட் அ ரீசன்? ஐ டோன்ட் நோ. யூ ஆர் அன்ஏபிள் டு சே. ஓகே. ஆமா, அப்போ ஏன் எனக்கு 4ன்னு காட்டுதுன்னு தெரியல. மேபி தட்ஸ் நவ் இட்ஸ் ஷோயிங் 5. மேபி எவ்ரி டைம் யூ டைப் இட்ஸ் திஸ் இஸ் வியர்ட். இப்போ 6ன்னு காட்டுது. ஓ மை காட். ஸோ உங்களுக்கு ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. பிகாஸ் எனக்கு 6ன்னு காட்டுது. நீங்க யூடியூப் லைவ் போயிருக்கீங்களா கலை? I don't know why it shows 6. Okay. Yeah, I don't know if there are others. They should be. Uh, அது எனக்கு காட்டணும் பார்ட்டிசிபென்ட் நேம்ஸ் இல்ல. It is not showing. It's only showing you and me. Maybe யாராவது வந்து வந்து போனா it increases the count, I think. Okay. We have been live. Okay. Oh, there are 6 people now. Okay. So this அது எனக்கு காட்டல. எனக்கு யார் அந்த 6 peopleன்னு காட்டல. Okay, anybody, I don't know who else is there. If anybody else is there, I'm not able to see. நீங்க வந்து கொஞ்சம் யாருன்னு ஏதாவது கமெண்ட் போடுங்க. ஸோ ஐ வில் நோ. ஏன்னா எனக்கு காட்டல. எனக்கு there are participants that should show. Yeah. So first time வந்து always challenge-ல. It is yeah, பட் உங்க பேரை எனக்கு நான் பார்க்க முடியுதே. It is showing your name. If I check the participant list, உங்க பேர் காட்டுது எனக்கு. Is there anyone else live-ல? Put your comments on meditation. If you have ஏதாவது questions இருந்ததுன்னா போடுங்க. ஓகே. நன்றி பிரபஞ்ச சக்தி, வாங்க. நன்றி நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா மெடிடேஷன் பத்தி? இப்ப பார்க்கலாம். இப்ப காட்டுது. மேபி கமெண்ட் பண்ணா அது பார்ட்டிசிபென்ட்ஸ் காட்டுமோ என்னவோ தெரியல. பிகாஸ் இப்ப எனக்கு 6 பார்ட்டிசிபென்ட் காட்டுது.
பட் என்னால வந்து கமெண்ட் பண்ணவங்கள மட்டும் தான் பார்க்க முடியுது. மேபி தட்ஸ் ஹவ் இட் இஸ். பிரபஞ்ச சக்தி நீங்க ரெகுலரா தியானம் பண்ற பழக்கம் உண்டா? இல்லையா? சரி. அப்ப நீங்க ஆரம்பிக்கணும். எல்லா விதத்துலயும் நல்லது இல்லையா? வேற யாராவது இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஹாய்ன்னு எனக்கு தெரியும் யாரு ஜாயின் பண்ணா அப்படின்றது. அ இன்கேஸ் நீங்க யூ YouTubeல சைன் இன் பண்ணியிருந்தீங்கன்னா. அண்ட் கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. கலை உங்களுக்கும் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நீங்க ரொம்ப நல்லா தியானம் பண்றீங்க. ஸோ யூ ஷுட் பி நோயிங் எவ்ரிதிங். ஹாய் காந்திமதி. ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்க காமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஜாயினிங் லைவ். கேள்விகள் எதா இருக்கா? என்னோட பிக்கெஸ்ட் பிரேக் த்ரூ இன் மெடிடேஷன் அப்படின்னா, நான் வந்து மெடிடேஷன் வந்து ஒரு வ 25 க்ளோஸ் டூ ஆமா ஆல்மோஸ்ட் 25 வருஷம் ஆயிடுச்சு. வேர் ஐ காட் இன்டூ மெடிடேஷன், யோகா இந்த பிரீதிங் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி, என்னோட ஆரம்பத்துல வந்து 25 வருஷம்னா, அப்போ ஐ வாஸ் வெரி, வெரி, வெரி ரொம்ப யங் தானே. ஸோ அந்த சமயத்துல வந்து ரொம்ப விளையாட்டு புத்தி தான் இருக்கும். நமக்கு அது தேவைகள் புரியாது. அதனால ஆரம்பத்துல வந்து எங்க அம்மா கொண்டு போய் என்ன இந்த அ மெடிடேஷன்லலாம் விடும்பொழுது, எனக்கு அதுல பெருசா ஈடுபாடு இல்ல. அம்மாக்காக செய்வேன். அதனால அதனோட முக்கியத்துவம் புரியல. பட் நேச்சர் ஆல்வேஸ் ஷேக்ஸ் யூ ரைட்? அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் இட் ஷேக்ஸ் யூ அண்ட் பிரிங்ஸ் யூ பேக் ஆன் ட்ராக். திருப்பி உங்கள வந்து அந்த ட்ராக்ல கொண்டு வரும் இயற்கை. ஸோ அப்படிதான் எனக்கும் நடந்துச்சு. என்னன்னா வந்து எனக்கு பிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தப்ப டாக்டர் கிட்ட போகும்பொழுது, இது காரணமே என்ன தெரியல அப்படின்ட்டாங்க. அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் இல்ல, மெடிசினும் இல்ல. ஏன் இப்படி ஆகுதுன்னும் தெரியல அப்படின்னும் பொழுது, அல்டிமேட்டா என்னோட ரிசார்ட் என்னவா இருந்துச்சுன்னா, தியானம், மெடிடேஷன் தான் இருந்துச்சு. ஸோ நான் அதுல வந்து விடாம எனக்கு ஒரு தீவிரமான ஒரு நம்பிக்கையோட ஐ ஸ்டார்ட்டட் மெடிடேட்டிங். எப்படின்னா வந்து காலையில ஈவ்னிங் அப்படின்ற மாரி கன்டினியூஸா மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஐ ஸ்டார்ட்டட் சீயிங் சேஞ்சஸ் ஆக்சுவலி. ஸோ அது அந்த அந்த பிசிக்கல் ஹெல்த் இஷ்யூவ விட்டு வெளியில வரும்பொழுது, தேர் வேர் சோ மெனி அதர் பெனிஃபிட்ஸ். என்னன்னா பிசிக்கல் ஹெல்த்தையும் தாண்டி, அவ்ளோ கன்சிஸ்டன்ட்டா மெடிடேஷன் பண்ணதுனால கிளாரிட்டி ஆஃப் மைண்ட், ஃபோக்கஸ் நமக்குள்ள இருக்க டேலண்ட்ஸ் எல்லாம் வெளில வரும். அந்த மாரி சமயத்துல ஆல் மை டேலண்ட்ஸ் என்னோட எழுதுற திறனா இருக்கட்டும், இல்ல வேற எந்த டேலண்டா இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் நான் என்னோட புக்ஸ் பப்ளிஷ் பண்ணது எல்லாமே. ஸோ மெடிடேஷன் இஸ் சோ பவர்ஃபுல். நம்ம ரெகுலரா பண்ணோம்னா பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்ல, மென்டல் கிளாரிட்டி, கிவ்ஸ் யூ ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் அது எல்லாமே வந்து நமக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறோம், இல்ல ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம். சட்டுன்னு ஒரு கேள்விக்கு பதில்னா, அது எல்லாமே வந்து இட் ஆல் இன்ஸ்டன்ட்லி ஹேப்பன்ஸ். நம்ம இன்ட்யூஷன் ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல். ஸோ என்னோட பிக்கெஸ்ட் பிரேக் த்ரூனா அதுதான். அதுக்கப்புறம் நான் அத கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன். விடவே இல்ல. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ நேச்சர் நம்மள பண்ண அதுக்கப்புறம் நம்ம மெடிடேஷன போய் பண்றதுக்கு பதிலா, நம்ம இப்பவே மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, எந்த பிரச்சனை நம்ம வழியில வந்தாலும், அத வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். என்னோட லெசன் லேர்ன்டுனா அதுதான். எதுக்காக நமக்கு ஒரு பிரச்சனை வர வரைக்கும் வெயிட் பண்ணோம்ல? நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து இஃப் வி கெ மெடிடேஷன கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, அத ரெகுலரா பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, டே டு டே ஸ்ட்ரெஸ் வந்து வீட்ட எப்படி ரெகுலரா டெய்லி குப்பைய கிளீன் பண்றோமோ, டே டு டே வந்து அத கிளீன் பண்ணிடலாம். நீங்க வீட ரெகுலரா கிளீன் பண்ணாம எல்லா குப்பையும் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் கிளீன் பண்ணோம்னா, இட்ஸ் சோ டிஃபிகல்ட். ஸோ டெய்லி மெடிடேஷன் வில் டேக் கேர் ஆஃப் யூர் டே டு டே ஸ்ட்ரெஸ். ஸோ டோன்ட் லெட் இட் அக்யூமுலேட் பண்ண விடாம நம்ம
அ டெய்லி கிளீன் அப் பண்ணிட்டோம் நல்லது. ஸோ நேச்சர் வந்து நம்மள ஷேக் அப் பண்ற வரைக்கும் நம்ப வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ தட்ஸ் மை பிக்கஸ்ட் லெசன் லேர்ன்ட் ஃப்ரம் மெடிடேஷன். ஸோ சொல்லுங்க. ச தேங்க்ஸ் கலை. சொல்லுங்க காந்திமதி என்ன கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு? ஆ மேம் நான் 6 இயர்ஸ் ஓகே. குட். ஆம். கோவம் நம்ம எல்லாமே மனிதர்கள் தான் இல்லையா? கோவம் வரும். ஆனா என்னன்னா வந்து 2 விஷயம் கோவத்துல. எனக்குமே ஐ வாஸ் வெரி ஷார்ட் டெம்பர்ட். இப்பவுமே எங்க வீட்ல இருக்கவங்கள கேட்டா தெரியும். எனக்கு அடிக்கடி கோவம் வரும். பட் அது எப்படின்னா 2 விஷயம் கோவத்துல. ஒண்ணு வந்து அ ஓகே. ஓகே. ஸோ ஓகே. ஸோ என்னன்னா கோவத்துல வந்து கோவம் வரட்டும். ஆனா கோவத்தோட இன்டென்சிட்டியும், அந்த ஃப்ரீக்வென்சியும் கம்மியா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இன்டென்சிட்டினா என்னன்னா, ஒரு கோவம் வருது அப்டின்னா வந்து, அது எவ்ளோ நேரம் நமக்கு வந்து எவ்ளோ தீவிரமா வருது அப்டின்றது ஒரு விஷயம் இல்லையா? ஸோ எடுத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிற ஒரு பெர்சனுக்கு இன்னைக்கு மெடிடேஷனுக்கு அப்புறம் இப்ப கோவம் வருது. ஆனா வந்து அந்த அளவுக்கு தீவிரமா வரல. அது ஒண்ணு. தீவிரத்த மெடிடேஷன் கண்டிப்பா கம்மி பண்ணும். இன்னொன்னு வந்து அந்த ஃப்ரீக்வென்சி. இப்போ ஒரு நாளைக்கு 4 தடவ கோவம் வருது அப்டின்னா, ஒரு மாசத்துக்கு 4 தடவ, இல்ல ஒரு வாரத்துக்கு 4 தடவ கோவம் வரா மாரி அந்த ஃப்ரீக்வென்சி கம்மியாகணும். ஸோ அதுதான் மெடிடேஷன். ஸோ நீங்க இப்ப மெடிடேஷன் பண்றீங்க அப்டின்னா வந்து, நெறைய பேர் என்னன்னா வந்து நீங்க கண்ண மூடி உட்கார்றது இஸ் நாட் மெடிடேஷன் இல்லையா? ஸோ மெடிடேஷன்ன்றது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். நம்ம மனசோட ஒரு ஸ்டேட். என்னன்னா, நம்ம தூங்குற ஸ்டேட் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆ நம்ப ஆழமா தூங்கும்போது நமக்கு வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது வந்து ஒரு ஸ்டேட். இன்னொரு ஸ்டேட் வந்து அவேக் ஸ்டேட். இப்ப நம்மல்லாம் அவேக்கா முழிச்சிருக்கோம், விழிச்சிருக்கோம். இப்ப நான் பேசுறத நீங்க கேட்கிறீங்க. அதெல்லாமே வந்து அவேக் ஸ்டேட். இந்த தூங்குறதுக்கும், இந்த அவேக் ஸ்டேட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஒரு ஸ்டேட் தான் வந்து மெடிடேட்டிவ் ஸ்டேட். என்னன்னா, நம்ம கம்ப்ளீட்டா தூங்க மாட்டோம். கம்ப்ளீட்டா கண்ண முழிச்சு விழிச்சிருக்கவும் மாட்டோம். நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சாலும், நம்மளோட டிராவல் வந்து உள்ள டீப்பா போயிட்டே இருக்கும். நம்ம வேற எங்கேயோ ஒரு எ எ இடத்துல இருக்கிற மாரி ஒரு சென்ஸ். அதுதான் மெடிடேஷன். ஸோ கண்ண மூடி உட்கார்றது மெடிடேஷன் இல்ல. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து உங்களுக்கு நீங்க மெடிடேஷன் உங்களுக்கு ஆ நடக்குதா அப்படின்னு பாருங்க. ஸோ மெடிடேஷன் நடக்குது அப்படின்னா, ஆ எவ்வளோ நேரம் நீங்க பண்றீங்க? 20 மினிட்ஸ் இஸ் வாட் ஐ ரெக்கமெண்ட். ஸோ உங்களுக்கு தீவிரம் கம்மியா இருக்கு இல்லையா? ஸோ வெரி குட். 10 மினிட்ஸ்ல நார்மல் ஆயிடுறேன். ஓகே. ஸோ அதுவும் குட் இல்லையா? ஸோ தீவிரம் கம்மியா இருக்கு அண்ட் ஃப்ரீக்வென்சி பாருங்க. ஃப்ரீக்வென்சியும் கம்மியாயிட்டே வருதுன்னா, ஸோ இட் இஸ் வொர்க்கிங். மெடிடேஷன் இஸ் வொர்க்கிங். அண்ட் கோவம் வந்தா ஓகே. நம்மள யாராவது கோவப்படுத்தினா கோவம் வரும் இல்லையா? ஸோ எனக்கும் கோவம் வரும். பட் அது வந்து சட்டுன்னு போயிடணும். அந்த கோவம் வந்தாலும் அதனோட தீவிரமும் அந்த 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 இன்டென்சிட்டி வந்து சட்டுன்னு போயிடணும். அப்படி போயிடுச்சுன்னா ஓகே. நம்மளால வேற யாருக்கும் நம்ம ஹார்ம்லெஸ்ஸா இருந்தோம்னா ஓகே. வாய் அ சொல்லாலயும், நம்மளுடைய செயலாலயும் யாரையும் ஹர்ட் பண்ணல நம்ம கோவத்தால அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஸோ விச் மீன்ஸ் யூ ஆர் புரோகிரஸிங். ஸோ கீப் டூயிங் தட். அண்ட் சாப்பாடு நான் கண்டிப்பா சொல்வேன். நீங்க வந்து என்ன இப்ப ரொம்ப வ ரஜசிக் சாப்பாடு. அதாவது நெறைய காரம், வ காரம்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லல. பட் ரொம்ப காரம், உப்பு, புளிப்பெல்லாம் அதிகம் போட்டீங்கன்னா, இட் இட் அக்ரவேட்ஸ் யுவர் சென்சஸ். ஸோ அது வந்து நீங்க டேக் அ மாடரேட் ஃபுட். காரம் சாப்பிடுங்க. பட் ரொம்ப காரம், உப்பு தட் ஆல்சோ வில் பிரிங் யுவர் அந்த கோவத்த வந்து நமக்கு கம்மி பண்ணும். அண்ட் நீங்க பிரீதிங் பண்றீங்களா? பண்ணலைன்னா பிரீதிங் பண்ணுங்க. ஆல்டர்னேட் நாஸ்ட்ரில் பண்ணலாம். அது எல்லாமே பண்ணலாம். பெஸ்ட் பிரீதிங் இஸ் ஆல்டர்னேட் நாஸ்ட்ரில். நம்ப நாடி சுத்தின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அ அந்த பிரீதிங் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து போத் த சைட்ஸ் அ பிராணா பேலன்ஸ் ஆகும். இட் கிவ்ஸ் கிளாரிட்டி ஆஃப் மைண்ட். அப்ப நமக்கு கோவப்படுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செகண்ட் யோசிப்போம். அதனால கோவம் வராது. போயிடும். ஸோ ஃபுட்ட கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மெடிடேஷன் ஒரு 20 மினிட்ஸ் அண்ட் கீப் டூயிங். ஐ திங்க் உங்களுக்கு தீவிரம் கம்மியா இருக்குன்னாவே வந்து யூ ஆர் கோயிங் இன் த ரைட் பாத். ஸோ கன்டின்யூ பண்ணுங்க. குட். சாப்பாடு கண்டிப்பா பாருங்க. நெறைய காரம்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு இட் அக்ரிவேட்ஸ் த சென்சஸ். ஸோ கோவம் அதிகமா வரும். காரணமே இல்லாம.
ஸோ எனக்குமே இப்போ கோவம் வரும். இத்தன வருஷம் மெடிடேஷன் பண்றேன். பட் டெஃபினெட்லி அந்த இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியா இருக்கணும். தீபா. ஓகே. ஓகே. ஸோ தீபானே கூப்பிடுறேன். ஐடி நேம் காந்திமதின்னு இருக்கு. காரம் நார்மல் தான் இல்லையா? ஓகே. ஓகே. தென் சி வாட் இஸ் த ரீசன் ஃபார் உங்க கோவம் வரதுக்கு. காரணமே இல்லாம வருதுன்னா, கண்டிப்பா மெடிடேஷன் வில் ஹெல்ப். டூ பிரீதிங். யோகா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலன்னா, நீங்க யோகா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க. யோகா யோகா யோகான்றது வந்து நம்ப பிசிக்கல் ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் தான் யோகான்னு நெனைக்கிறோம். பட் நான் சொல்றது வந்து யோகாசனாஸ். அந்த பிசிக்கல் ஸ்ட்ரெச்லாம் பண்றோம் இல்லையா? அந்த யோகாசனா என்ன பண்ணும் அப்டின்னா, நீங்க மெடிடேஷனுக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி டூ யோகா அண்ட் பிரீதிங் எக்சர்சைஸஸ். யோகா என்ன பண்ணும்னா, நம்ம பாடிய வந்து காம் டவுன் பண்ணிடும். பிரீதிங் வந்து நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் மெடிடேஷன் உட்கார்ந்தீங்கன்னா, மெடிடேஷன் கண்டிப்பா நடக்கும். நல்ல ஆழமாவே உங்களால போக முடியும். ஸோ அந்த மாரி ட்ரை பண்ணுங்க. மேபி யூ வில் மெடிடேட் பெட்டர். இப்ப நீங்க பண்றத விட இன்னும் நல்லா மெடிடேட் பண்ணுவீங்க. இன்னும் ஆழமா போவீங்க. அப்போ கோவம் கண்டிப்பா கம்மியாயிடும். ஓகே. ஓகே தீபா. ஷூர், ஷூர். கேளுங்க. அதான் லைவ் வந்திருக்கேன். ஏன்னா நெறைய ஐ நோ மெடிடேஷனுக்கு நெறைய கேள்விகள் வரும் என்னோட காணொளிகள்லயே. ஸோ கண்டிப்பா கேளுங்க. ஓ! சரி. பட் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். குருன்றது என்னன்னா வந்து, இன்னைக்கு குரு பூர்ணிமா. ஸோ ஹேப்பி குரு பூர்ணிமா தீபா. ஸோ இன்னைக்கு கரெக்ட்டா ஆப்ட்டான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆ குருன்றது என்னன்னா வந்து ஒரு தனி மனிதன் இல்ல. அத நம்ம புரிஞ்சுக்கணும். குருன்றது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே, நமக்கு வந்து வ வி வில் கோ டூ த நெக்ஸ்ட் குரு. ஸோ ஒரு குரு இல்லன்னா பரவால்ல. ஹி இஸ் லீடிங் யூ டூ த நெக்ஸ்ட் குரு. ஸோ நீங்க அடுத்த குருவ வந்து யூ கேன் சூஸ் அண்ட் கீப் மூவிங். ஸோ அதுதான் நான் சொல்வேன். அண்ட் இந்த குருவுக்கே வந்து நான் ப்ராபப்ளி ஐ அம் பிளானிங் டூ டூ அ வீடியோ தனியா. ஏன்னா, குருன்றது நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு தனி மனிதன் அப்படின்னு தான் நெனச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அது வந்து ஒரு தத்துவம். ஸோ அந்த தத்துவத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும். ஸோ உங்க கண்டிப்பா செய்யுங்க. தொடருங்க. அவரோட தொடருங்க. பட் ஒரு பிசிக்கல் குரு உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா, நீங்க வந்து யூ கேன் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் சூஸ் அனதர் குரு. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் இப்ப இருக்க குரு தான் வந்து இஸ் லீடிங் யூ டூ த நெக்ஸ்ட். அடுத்த குருவுக்கு வந்து இந்த குரு தான் உங்கள லீட் பண்றாரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி குருன்றது ஒரு தத்துவம். ஒரு பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் ஒரு தனி மனிதன் கிடையாது. ஸோ உங்களுக்கு முன்னாடி இருந்த குரு தான் வந்து இப்போ உங்கள நீங்க முன்னாடி இருந்த குரு கிட்ட வேண்டிக்கிட்டீங்கனாவே ஹீல் லீட் யூ டு த ரைட் குரு. ஸோ நீங்க வந்து அவர்கிட்ட கேட்டீங்கனாவே ஹீல் ஷோ யூ த ரைட் பாத் அண்ட் ஹீ வில் லீட் யூ டு த ரைட் குரு. ஸோ இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் குரு.
ஸோ ஹியர் ஆஃப்டர் நான் எப்படி பண்ணுவேன்ட்டு தெரியல அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். திஸ் குரு வில் லீட் யூ டு த நெக்ஸ்ட் குரு. ஸோ கீப் மூவிங் ஃபார்வர்ட். அவருடைய பிளெஸிங்ஸோட யூ கேன் கீப் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ இந்த குரு பூர்ணிமாலயே உங்களுடைய பாஸ்ட் குரு கிட்ட நீங்க வந்து ஆர் இப்ப இந்த குரு சமாதி அடைஞ்சிட்டார் இல்லையா? அவர்கிட்டயே இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நீங்க வேண்டிக்கலாம். ஷோ மீ த ரைட் பாத் அண்ட் ஷோ மீ த நெக்ஸ்ட் குரு அப்படின்றது. ஓ! ஓகே. ஆமா. இது கண்டிப்பா பாருங்க இந்த யூடியூப் எல்லாம். பட் உங்களுக்கு டெஃபினட்டா யூ ஆஸ்க் யுவர் குரு டூ ஷோ யூ டு த நெக்ஸ்ட் குரு. ஸோ ஹோப் நான் கிளாரிஃபை பண்ணேன்னு நெனைக்கிறேன். அதனால நீங்க வந்து எப்படி பண்ண போறேன் அப்படின்னு தெரியலன்ற மாரி யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் கீப் மூவிங் ஃபார்வர்ட். யுவர் குருஸ் பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. தேங்க் யூ. அண்ட் வேற யாராவது இருக்கீங்களா? எனிபடி எல்ஸ் ஹஸ் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? மெடிடேஷன் பத்தி? ஓ! ஓகே. பிரபஞ்ச சக்தி உங்க பெயர் சொல்லுங்களேன். இல்ல பிரபஞ்ச சக்தின்னே சொல்லட்டுமா? தேங்க்ஸ் கலை. நீங்க தான் வந்து இதுக்கு பிள்ளையார் சுழி போட்டி போட்டு வச்சீங்க. மெடிடேஷன் பண்ண டைரக்ஷன்ட்டு எதுவுமே கிடையாது. நம்ப வந்து எப்படி உட்கார்ந்து பண்றோமோ, ஓகே தான். எப்படி பண்ணாலும் மெடிடேஷன் நடக்கும். ஒண்ணே ஒண்ணு நீங்க என்ன பார்த்துக்கணும்னா, நீங்க மெடிடேஷன் பண்ணும்பொழுது, காத்தோட்டமா இருக்கிற இடத்துல உட்காருங்க. அண்ட் அங்க டிஸ்டர்பன்ஸஸ் எதுவும் இல்லாம பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். நெறைய நெறைய பேரு நம்ப ஒரு டிராஃபிக் இருக்கிற இடம் மாரி, நெறைய பேர் வீட்ல நடந்து போற இடம், ஹால்ல இல்ல வேற ஏதாவது வழியில அங்க எங்கேயாவது உட்கார்ந்து செய்யாம, ஒரு ரூம் உள்ள போயிட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உட்கார்ந்து, அங்க அந்த ஊர்ல வந்து அந்த ரூம்ல வந்து உங்களுக்கு காத்தோட்டமா இருந்துச்சுன்னாவே போதும். சவுத் சைட் கூடாதுன்னு சொல்றாங்க. ஓ! அப்படி எதுவும் இல்ல. தட்சிணாமூர்த்தி கடவுளே சவுத் சைட் ஃபேசிங் தான் இல்லையா? ஸோ உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நீங்க சவுத் சைட் இல்லாம வேற டைரக்ஷன்ல பார்த்து உட்காரலாம். பட் இட் டசன்ட் மேட்டர். டைரக்ஷன் வந்து மெடிடேஷனுக்கு டசன்ட் மேட்டர். மெடிடேஷன்ன்றது வந்து நமக்கு உள்ள நடக்கிற விஷயம் தான் இல்லையா? இந்த டைரக்ஷன்ஸ் எல்லாமே வெளியில நடக்கிற விஷயங்கள். அதனால இட்ஸ் ஓகே. பட் உங்களுக்கு சவுத் சைட் வேணான்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இட்ஸ் ஓகே. ஏன்னா, உங்களுக்கு மனசுல அது ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது, நீங்க சவுத் சைடு உட்கார்ந்து பண்ணீங்கன்னா, அப்போ வந்து, "ஐயோ! நான் சவுத் சைடு உட்கார்ந்துருக்கேனே! எனக்கு மெடிடேஷன் நடக்குமா? நடக்காதா?" அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்கும் உங்களுக்குள்ளயே. அப்புறம் மெடிடேஷனே நடக்காம போயிடும். அதனால, உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா, நீங்க வேற டைரக்ஷன்ல உட்காந்துக்கோங்க. பட் சவுத் சைடு உட்கார்றதுனால மெடிடேஷன் நடக்காதா? அப்படின்னா, இல்ல நடக்கும். ஹாய் கார்த்திகா! நான் என்ன கார்த்திகாவ காணுமே அப்படின்னு யோசிச்சேன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நைஸ் டூ சீ லாட் ஸோ தட்ஸ் குட். ஸோ மெடிடேஷன் ஏதாவது கேள்விகள் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. ஸோ நான் 1 மாசத்துக்கு முன்னாடியே ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். பட் நெறைய விஷயங்களால என்னால வர முடியல. ஐ தாட் திஸ் இஸ் த ரைட் டைம். ஸோ எதர்ச்சியா இன்னைக்கு குரு பூர்ணிமா. ஸோ அதுவும் ஒரு ஆஸ்பிஷியஸ் டே இல்லையா? ஸோ இட்ஸ் ஐம் ஸ்டார்ட்டிங் மை லைஃப். இது ஃபர்ஸ்ட் லைஃப். ஸோ
வேற ஏதா கேள்விகள்? Let me see. Participants. Okay. Thanks, Deepa. So sweet of you. Thank you. ஸோ என்னோட பர்ப்பஸே அதான் இல்லையா? எல்லாருக்கும் போய் சேரணும். விஷயம் புரியணும் முதல்ல எல்லாருக்கும். ஸோ ஐ அம் சோ ஹேப்பி டு சீ யுவர் காமெண்ட். கார்த்திகா ஏதாவது கேள்விகள் இருக்கா? கண்டிப்பா ஆகலாம். மெடிடேஷன் பண்ண பண்ண நான் சாஃப்ட்ன்னு நீங்க சொல்றதுக்கு தேங்க் யூ ஃபார் யூர் காம்ப்ளிமெண்ட். பட் எங்க வீட்லயே என்ன நான் சாஃப்ட் இல்லன்றாங்க. நான் என்ன பண்றது? ஐ ஹேவ் டு பிகம் மோர் சாஃப்ட். ஸோ கண்டிப்பா ஆகலாம். மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, யூ வில் பி தேர். என்னோட மத்த வீடியோஸும் பாருங்க. நான் சாப்பாடு பத்தி பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் அம் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே மாத்துனோம்னா நார்மலா வில் பிகம் சாத்விக். ஹவு டு ஹானர் குரு ஆன் குரு பூர்ணிமா? சூப்பர் கொஸ்டின்ல. வாட் டஸ் த குரு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அஸ்? அப்படின்னா வந்து அவர் சொல்றத நம்ம செஞ்சாவே போதும். நத்திங் எக்ஸ்ட்ரா. ஸோ குரு நம்மகிட்ட என்ன வாட் ஆர் தே எக்ஸ்பெக்டிங் இல்லையா? ஸோ அந்த நீங்க அந்த சாதனாஸ் ப்ராக்டிசஸ்லாம் ரெகுலரா பண்ணாவே போதும். யூ கேன் தட்ஸ் யுவர் ஆனர் டு யுவர் குரு. மெயினா என்னன்னா சொன்ன பேச்சு கேட்கறது. அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கறது. பிகாஸ் தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் குருஸ் வந்து நம்ம கிட்ட இந்த எதுவும் எதிர்பார்க்கறது இல்ல. மெட்டீரியலிஸ்டிக்காவோ இல்ல வேற ஏதாவது நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்கறது இல்ல. ஸோ அவங்க வாட் எவர் தேர் ஆஸ்கிங் அஸ் டு டூ நம்மள என்ன செய்ய சொல்றாங்க, இந்த நம்ம நீங்க ரெகுலரா பண்ற ப்ராக்டிசஸ், யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், இது எல்லாமே செஞ்சுட்டோம்னாவே போதும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி குரு வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இல்லை இல்லையா? இது குரு இஸ் பிரின்சிபல், அது ஒரு தத்துவம். ஆம், அதனால வந்து அவங்க வந்து இண்டிவிஜுவல் பர்சன் எக்ஸ்பெக்டேஷன் நம்மள மாதிரி நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இட்ஸ் நாட் ஹவு குருஸ் ஆர். ஸோ நான் குரு பூர்ணிமா பற்றியும் ஐ ஹவ் டன் அ வீடியோ. ஸோ ஜஸ்ட் இது வந்து போன வருஷம் செஞ்சேன். போன வருஷம் தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஹவ் டன் அ வீடியோ ஆன் குரு பூர்ணிமா. ஸோ ஜஸ்ட் சும்மா ரிமைண்ட் பண்ணுறேன். இன்னைக்கு போய் அதை பார்த்தீங்கன்னா இட் வில் பி குட். ஸோ குரு வந்து ஒரு தத்துவம் தான். அண்ட் ஃபார் எனி பர்சன் ஆன் அ ஸ்பிரிச்சுவல் பாத், இன்னைக்கு தான் ஆக்சுவலாக நியூ இயர். இட்ஸ் அவ்வளோ ஆஸ்பிஷியஸ் இந்த நாள். ஸோ பௌர்ணமி அன்னைக்கு பொதுவாக நம்ம தியானம் பண்ணோம்னா ரொம்பவுமே நல்லது. ஏன்னா மூன் இண்டிகேட்ஸ் அவர் மைண்ட் இல்லையா? ஸோ நம்ம மைண்ட் கிளாரிட்டி ஃபோக்கஸ்க்கலாம். குரு பூர்ணிமால நம்ம மெடிடேஷன் பண்ணோம்னா அது இன்னும் ஆஸ்பிஷியஸ். இது இன்னுமே ஆஸ்பிஷியஸ். அதனால இட்ஸ் ஸோ தட்ஸ் வாட் ஆனரிங் குரு இஸ் ஜஸ்ட் டூயிங் வாட் இஸ் எக்ஸ்பெக்ட். அவர் என்ன நம்மள சாதனாஸ் ப்ராக்டிசஸ் செஞ்சாவே போதும். தேல் பி ஹாப்பி.
தேங்க்ஸ் கலை. அண்ட் இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா வந்து ஜஸ்ட் பி கிரேட்ஃபுல். ரொம்ப கிராட்டிட்யூடோட இன்னைக்கு இருக்கலாம் நம்ப. இப்போ உங்களுக்கு குரு இருந்தா, குரு கிட்ட வந்து ஜஸ்ட் உங்களோட நன்றியும், உங்களோட தேங்க்ஸையும், உங்களுடைய கிராட்டிட்யூட் என்ன வந்து இந்த பாத்ல வந்து நீங்க கைட் பண்ணி இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல என்ன கைட் பண்ணி நீங்க என்ன ஃபார்வர்ட் கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற ஒரு கிராட்டிட்யூட் நீங்க சொன்னீங்கன்னாவே போதும். ஆ எக்ஸ்பிளிசிட்டா இல்ல. உங்க மனசளவுல நீங்க அத ஃபீல் பண்ணீங்கன்னாவே போதும். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு மனித 3 விஷயம் வந்து நமக்கு அபூர்வம். என்னன்னா, மனிதனா பிறக்கிறது வந்து ரொம்ப ஒரு அபூர்வம். இந்த உடல் எடுத்துட்டு நம்ம வர்றோம் அப்படின்றது அபூர்வம். பிகாஸ் எவ்வளவு சோல்ஸ் ஆர் வெயிட்டிங் டு கெட் அ பிசிக்கல் பாடி அப்படின்றது நமக்கு தெரியாது. தேர் இஸ் லாட் ஆஃப் சோல்ஸ் வெயிட்டிங் டு கெட் திஸ் ஒன் பிசிக்கல் பாடி. ஸோ நமக்கு இந்த பிறவியில ஒரு இந்த உடலோட நம்ம பிறந்து வந்திருக்கோன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவலா போணும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு எண்ணம் வருது இல்லையா நமக்கு அது அது இன்னும் பெரிய விஷயம். ஸ்பிரிச்சுவலா அப்படின்னா வந்து இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து மெடிடேஷன் பத்தி ஸ்பிரிச்சுவலா நான் சொல்றது மதம் இல்ல. ஸ்பிரிச்சுவலா வந்து நம்மளுடைய லெவல்லயே அடுத்த லெவல் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும், மூச்சு பயிற்சி இதெல்லாம் இந்த பாத்துல நம்ம வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அது ஒரு பெரிய விஷயம். 3வது அதிசயம் நமக்கு மனிதர்களுக்கு அபூர்வமா என்னன்னா வந்து டு கெட் அ ஸ்பிரிச்சுவல் பாத் அப்படின்னா டு கெட் அ குரு. ஒரு குரு கிடைக்கிறதும், ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்ல குரு நம்மள கூட்டிட்டு போறதும்ன்றது 3வது ஒரு பெரிய அபூர்வம். எவ்வளோ பேருக்கு பில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் இன் திஸ் வேர்ல்ட் எவ்வளோ பேருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்ல போணுன்ற ஒரு தேவை வரமாட்டேங்குதுல்ல. அதுல வந்து நாம வந்திருக்கோம். அண்ட் டு கோ இன்டு அ ஸ்பிரிச்சுவல் பாத் அண்ட் ஹேவ் அ குரு இஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல். ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து யூ ஹேவ் டு பி கிரேட்ஃபுல் டு யுவர் குரு. உங்களுக்கு யார் குருவோ அவருக்கு வந்து கிரேட்ஃபுல்லா இருங்க அண்ட் சே தேங்க்ஸ் டு ஹிம். ஸோ தட் மச் டூ ஆன் திஸ் குரு பூர்ணிமா. ஹாய் ரோசலின். பிரெக்னன்சி பீரியட்ல மெடிடேஷன் பண்ண யுவர் கனெக்ஷன் இஸ் அன்ஸ்டேபிள் எனக்கு காட்டுது. நான் பேசுறது உங்களுக்கு கேட்டுச்சுன்னா யாராவது ஒரு தம்ஸ் அப் கொடுங்களேன். நான் பேசுறது கேட்டுச்சுன்னா யாராவது ஒரு குயிக்கா ஒரு தம்ஸ் அப் கொடுக்குறீங்களா? காமெண்ட்ல. ஆசம், ஆசம். ஓகே. ஸோ ரோசலின் எஸ் கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணலாம். பண்ணுங்க. த பேபி வுட் பி ரியலி பிளெஸ்ட். காந்த் தீபாவோட கொஸ்டின் வந்து ஏர்லி மார்னிங் 3:30 மெடிடேஷன் பண்றேன். அந்த டைம் எனக்கு எனர்ஜி ஃபீல் அவ்வளவா தெரியல. பட் நைட் ஆஃப்டர் 10 அண்ட் மிட் டே 12க்கு செய்யும்போது எனர்ஜி ஃபுல்லா இருக்கு. ஏர்லி மார்னிங் அவ்வளோ எனர்ஜி வரலையே ஏன் மேம்? ஓகே. உங்க தூக்கம் நீங்க வந்து 3:30க்கு ஃபோர்ஸபிளா எழுந்திருக்கிறீங்களா? இல்லன்னா வந்து 3:30க்கு தானாவே முழிக்கிறீங்களான்றது ஒரு கேள்வி. ஏன்னா நீங்க 3:30க்கு முழிச்சு 3:30 லைக் நீங்க ஒரு 4 ஏஎம்க்கு எழுந்திருச்சு பண்றீங்கன்னா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா 4 ஏஎம் வரைக்கும் உங்களுக்கு இனஃப் தூக்கம் இருந்திருக்கணும். தூக்க கலக்கத்தோட எழுந்திருச்சு பாடிக்கு நம்ம எதுக்கு தூங்குறோம்? நம்ம தூங்குறதே வந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்றோம் டு கெயின் எனர்ஜி சோ தட் நெக்ஸ்ட் டே எழுந்திருச்சா வில் பி ஃபுல்லி ரிஜுவனேட்டட் நமக்கு தேவையான எனர்ஜி இருக்கும். அதுக்கு தான் தூங்குறோம் இல்லையா? பாடி நீட்ஸ் ஸ்லீப். ஸோ நீங்க ஃபோர்ஸபிளா 3:30க்கு முழிக்க வேண்டாம். நீங்க இப்போ 11க்கு தூங்க போயிட்டு 3:30க்கு முழிச்சீங்கன்னா, ஆப்வியஸ்லி பாடிக்கு வந்து தூக்கம் பத்தாது இல்லையா? ஸோ பாடி வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கம் கேட்குது. அதனால உங்களுக்கு ப்ராபப்ளி தட்ஸ் த ரீசன் ஐ திங்க் 3:30க்கு நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளவா அந்த இது ஃபீல் ஆகல. ஆ தானா தான் முழிக்கிறீங்களா? வித் அலார்ம். ஓகே. ஸோ அப்ப கூட அலார்ம் வச்சு தான் முழிக்கிறீங்க. நீங்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்கன்றத பொறுத்து இருக்கு. ஆம் ஆசம். தேங்க்ஸ் கலை. ஸோ எவ்வளோ நேரம் தூங்குறீங்கன்றத பொறுத்து இருக்கு இல்லையா? ஸோ நீங்க 12 மதியானம் 12க்கு செய்யும்போது ஃபுல்லா எனர்ஜி இருக்குன்றீங்க. ஓகே. ஸோ நீங்க 12க்கும் செய்யலாம். ஆர் ட்ரை டூயிங் திஸ். ஒரு 3:30க்கு இல்லாம ஒரு 5 ஏஎம்க்கு பண்ணி பாருங்க. சி இஃப் யுவர் பாடி கெட்ஸ் மோர் எனர்ஜி. மேபி யுவர் பாடி நீட்ஸ் மோர் ஸ்லீப். இல்ல உங்க பாடிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணாலும் உங்க பாடிக்கு இன்னும் ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் வாட் ஐ அம் திங்கிங். பட் நைட் 10க்கு மேல பண்ணா என்ன பிரச்சனை அப்படின்னா, நெறைய எனர்ஜி வருது இல்லையா? நம்மளால அதுக்கப்புறம் தூங்க முடியாது. எழுந்திருச்சு ஏதாவது வேலை செய்யணும்னு தான் இருக்கும். ஸோ ட்ரை அவாய்டிங் மெடிடேஷன் டியூரிங் த நைட் டைம். 10 மணி தூங்குற டைம்க்கு மெடிடேஷன் பண்ணா, யோக நித்ரா பண்ணலாம். யோக நித்ரா பண்ணுங்க. இட் ஹெல்ப்ஸ் யூ டு ஸ்லீப் பெட்டர்.
பட் நீங்க 10 மணிக்கு மெடிடேஷன் பண்றீங்கன்னும் பொழுது, நைட் 10 மணிக்கு இட் கிவ்ஸ் யூ சோ மச் ஆஃப் எனர்ஜி அண்ட் யூ கான்ட் ஸ்லீப். ஸோ தீபா உங்க கொஸ்டினுக்கு வந்து நீங்க 3:30 இல்லாம ஒரு 5க்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் லேட் நைட் மெடிடேஷன் பண்ணாதீங்க. தூக்கம் சரியா வராம போயிடும். அண்ட் ரோஸ்லின் ஹெட்டேக் வருது பண்ணும்போது. ஓகே. டேக் அ பிரேக். நீங்க ஃபோர்ஸபிளா பண்ண வேண்டாம். ரோஸ்லின் நீங்க வந்து ஒரு பிரேக் எடுங்க. ஒரு 1 வீக் பண்ணாம இருங்க. மறுபடியும் ஜஸ்ட் ட்ரை இட் ஃபார் 1 டே அண்ட் see how it is. If it helps. அண்ட் நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் இன்டு மெடிடேஷன். அப்போ வந்து மெடிடேஷனும் ஆகாது. தென் தேர் ஐயோ மெடிடேஷன் நமக்கு ஆகலேன்னு நினைக்கும் பொழுது தேவையில்லாத டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் தலைவலி எல்லாம் வரும். ஸோ நீங்க ஹெட்டேக் வருதுன்னா ஜஸ்ட் டேக் அ பிரேக் ஃபார் 1 வீக் அண்ட் தென் கோ பேக் அண்ட் see if it helps. ஆக்சுவலா மெடிடேஷன் பிரெக்னன்சில மெடிடேஷன் பண்றது ப்ராப்ளம் வராது. பட் நீங்க மெடிடேஷன்ன்றது வந்து என்ன வாட் டைப் ஆஃப் மெடிடேஷன் யூ ஆர் டூயிங்? ஜஸ்ட் சும்மா ரிலாக்ஸ்டா கண்ண மூடி ஜஸ்ட் பிளே சம் ஜென்டில் மெடிடேஷன் மியூசிக், க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் சிட். தட் மச் இஸ் எனஃப் ஃபார் பிரெக்னன்சி. வேற எதுவும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இப்பெல்லாம் சொல்றாங்க இல்லையா? நிறைய விதமான மெடிடேஷன் எல்லாம் அதெல்லாம் நீங்க வேண்டாம். நாட் அட் திஸ் டைம். பட் ரெகுலர் மெடிடேஷன் கண்ண மூடி உட்கார்றது, டூயிங் இட் பை யுவர் செல்ஃப், அது பண்ணலாம். ஸோ ஒரு பிரேக் எடுங்க 1 வீக் அண்ட் தென் அகெயின் ட்ரை அகெயின். ப்ராபப்ளி இட் வில் ஹெடேக் வரலன்னா தென் கண்டினியூ. மறுபடியும் ஹெடேக் வந்துச்சுன்னா டூ எவ்ரி ஆல்டர்னேட் டே அண்ட் சி. ஸோ இது ட்ரையல் அண்ட் எரர் தான், பண்ணி பாருங்க. பட் மெடிடேஷன் ஜஸ்ட் மெடிடேஷன் வந்து பிரெக்னன்சிக்கு இட் ஷுட் ஹெல்ப் த சைல்டு. அது எதுவும் பாதிப்பு வரக்கூடாது. நன்றி பிரபஞ்ச சக்தி. ஓகே, ஓகே. ஸோ அதுதான் நான் நினைச்சேன் தீபா. ஸோ நீங்க 11:30 மணிக்கு படுத்துட்டு 3:30 மணிக்கு எப்படி எழுந்திரிக்க முடியும்? டே டைம்ல நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி அவ்வளோ பண்றோம். பாடிக்கு ரெஸ்ட் தேவை. ஸோ நீங்க 3:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிக்கும் பொழுது, அப்போ வந்து உங்களுக்கு பாடிக்கு வந்து அந்த எனர்ஜி அந்த ரெஸ்ட் பத்த மாட்டேங்குது. ஸோ மேபி டூ திஸ். ஒரு 10 பிஎம்க்கு முடிஞ்சதுன்னா டூ அட் 10 பிஎம் டு 5 பிஎம் தூங்கிட்டு, ஐம் சாரி 5 ஏஎம் தூங்கிட்டு 10 பிஎம் டு 5 ஏஎம் தூங்கிட்டு ஒரு 5 ஏஎம்க்கு பண்ணி பாருங்க. தென் ப்ராபப்ளி இட் வில் பி குட். ட்ரை தட் அண்ட் see. தேங்க்ஸ் ரோஸ்லின். திஸ் இஸ் ஸோ நைஸ். நிறைய யங் பீப்புள் கம்மிங் ஃபார்வர்ட் டு மெடிடேஷன் பண்றதுல ஒரு ஆர்வம் காட்டுறதுன்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா முன்னாடிலாம் வந்து மெடிடேஷன் அப்படின்னாவே வந்து அது வயசானவங்களுக்கு தான், 60 வயசுக்கு மேல தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பீரியடும் இருக்கு இல்லையா அப்பெல்லாம். ஸோ இப்போ நிறைய யங் பீப்புள் மெடிடேஷன்ல இன்ட்ரெஸ்ட் காட்டி மெடிடேஷனோட முக்கியத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யறதுன்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் வெரி ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல வந்து நமக்கு அது கண்டிப்பா தேவை. ஓகே, யூ வாண்ட் டு கண்ட்ரோல் நெகட்டிவ் தாட்ஸ். ஓகே, நெகட்டிவ் தாட்ஸ்க்கு நான் வந்து தாட்ஸ் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னாவே ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா பிரீதிங். பிரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணீங்கன்னாவே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிடும். எப்படின்னா வந்து இப்போ ஒரு 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 பென்சில் வந்து பென்சில் சீவுறீங்க, அதுக்கப்புறம் அந்த பென்சிலோட அந்த ஷேவ்ஸ் அந்த குப்பையெல்லாம் டேபிள் மேல விழுதுன்னும் போது என்ன பண்ணுவோம், நம்ம உஃப்னு ஊதி அதை கிளீன் அப் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம மைண்ட்ல இருக்க அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸை ஃபுல் நம்ம பிரெத் மூலியமா தான் ஊதி எடுக்கணும். ஸோ டூ லாட் ஆஃப் நிறைய பிரீதிங்னு நான் சொல்ல மாட்டேன். டூ ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் பிரீதிங். தட்ஸ் அ பெஸ்ட் பிரீதிங் எக்ஸசைஸ் தட் யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப் வித். நிறைய பிரீதிங் எக்ஸசைசஸ் நான் வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க அதை பார்த்து கூட பண்ணலாம். பட் ஆல்டர்னேட் நாஸ்ட்ரலும் சொல்லியிருக்கேன், அது பாருங்க.
ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் பிரீதிங் பண்ணீங்கன்னாவே நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே போயிடும். எனி பிரீதிங் எக்ஸர்சைஸ் நெகட்டிவ் தாட்ஸ் போயிடும். ஸோ இப்போ தேர் சோ மச் நெகட்டிவ் தாட். ஐயோ! எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. இப்ப எனக்கு ஃபியரா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், இல்ல வேற ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட், ஜெலசி, கிரீட் எந்த நெகட்டிவ் தாட் வேணா எடுத்துக்கலாம். இப்ப எனக்கு ரொம்ப பாதரிங்கா இருக்குன்னா, இம்மீடியட்டா உட்காருங்க. உட்கார்ந்து அந்த நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் பிரீதிங் பண்ணீங்கன்னாவே, தென் வென் யூ ஓப்பன் யுவர் ஐஸ் யூ வில் ஃபீல் சோ ஃப்ரெஷ். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அப்படியே டிசால்வ் ஆகி போயிட்டுருக்கும். அண்ட் யூ வில் ஃபீல் சோ ஃப்ரெஷ். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் இரேஸ் பண்றதுக்கு பிரீதிங் தான் பெஸ்ட். எனர்ஜி நீங்க அப்படி ஹெட்டேக் வரலாம். அந்த எனர்ஜி குறைச்சா சரி. ஆமாமா. ஸோ ஹெட்டேக் ஆமா. மெடிடேஷன்ல ஹெட்டேக் வர்றது வந்து அதான் நான் சொல்றேன். ஸோ ஐ மாஸ் அதான் அதனால தான் நான் வந்து பிரேக் எடுக்க சொல்றேன். ஸோ டேக் அ பிரேக். ஏன்னா பிரெக்னன்சில இருக்கும்போது நெறைய ஹார்மோனல்ஸும் தே ப்ளே அ பார்ட். ஸோ நெறைய எனர்ஜி ஆனாலும் ஹெட்டேக் வரும். ஆமா, தட்ஸ் ட்ரூ. ஸோ தட்ஸ் வை டேக் அ பிரேக் அண்ட் தென் டூ இட் மறுபடியும் செய்யுங்க. அண்ட் தென் ஆல்டர்னேட் டே கூட செய்யலாம். ஸ்லோவா பழக பழக அந்த எனர்ஜி பாடி வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிரும். அண்ட் 20 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணா ஹெட்டேக் வருது அப்படின்னா ஸ்டார்ட் ஆஃப் வித் 10 மினிட்ஸ். நான் இன்ஃபேக்ட் யூ கேன் ஈவன் ஸ்டார்ட் ஆஃப் வித் 5 மினிட்ஸ். பிகினர்ஸ் வந்து 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் 5 மினிட்ஸ். எஸ்பெஷலி பசங்க எல்லாமே நம்ம சின்ன பசங்க எல்லாம் மெடிடேஷன் உட்கார வச்சோம்னா அவங்களால ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆவாங்க. ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஸோ 5 மினிட்ஸ் அண்ட் தென் இன்க்ரீஸ் டு 10 மினிட்ஸ். அப்புறம் 15, 20. 20 மேக்ஸிமம் போதும். இதே எனர்ஜினால தான். 20 மினிட்ஸ் மேல நம்ம பாடியும் எடுத்துக்காது. இட் கேனாட் டேக் த எனர்ஜி. அதனால 20 மினிட்ஸ் வரைக்கும் போதும். ஸோ யா ஸோ ரோசலனுக்கு இன்னொரு சஜஷன் என்னன்னா, இஃப் யூ டூயிங் ஃபார் 20 மினிட்ஸ் நீங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் பண்ணி பாருங்க. மேபி தட் ஹெட்டேக் வுட் நாட் கம். நல்ல கரெக்ட் பாயிண்ட் தீபா. தேங்க்ஸ் ரோஸ்லின். தட்ஸ் சோ ஸ்வீட் ஆஃப் யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? I think நம்ம நிறைய we talked about a lot of மெடிடேஷன் கொஸ்டின்ஸ்ல வெரி யூஸ்ஃபுல் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிகார்டிங் த எனர்ஜி இல்லைன்னா வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்றது. டாக்ட் a lot of things. What's your advice, a tip or suggestion to subscribe? ஓகே. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டு டிப் ஆர் சஜஷன் டு கீப் இன் ஸ்பிரிச்சுவல் பாத். பொதுவா எல்லாருக்குமே வந்து மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் கண்டினியூ டு வாட்ச் கீப் வாட்சிங் மை வீடியோஸ். அண்ட் நான் என்ன சொல்வேன்னா அந்த எந்த ப்ராக்டிஸுமே வந்து விட்டுறாதீங்க. எஸ்பெஷலி மெடிடேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிடேஷன் வந்து புதுசா ஆரம்பிக்கிறவங்க நான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லி என்ன கேள்விப்படுறேன் அப்படின்னா வந்து நான் மெடிடேஷனுக்கு உட்கார்ந்தேன் பட் எனக்கு மெடிடேஷன் நடக்கவே இல்லை. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஃபார் பீப்புள் லைக் மீ. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு மெடிடேஷன் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஃபார் அஸ் அப்படின்ட்டு விட்டுறாங்க. ஸோ டோன்ட் லீவ் இட். ஏன்னா பிகினர்ஸ் சி நம்ம மைண்டே வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் தாட்ஸ். எப்பவுமே எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் நம்ம கண்ணை மூடி உட்கார்றோம்னா கண்டிப்பா அப்ப எண்ணங்கள் அதிகமா வரும். ஸோ எனக்கு நிறைய தாட்ஸ் வருது மெடிடேஷனே நடக்க மாட்டேங்குதுன்னு கிவ் அப் பண்ண வேண்டாம். கீப் டூயிங், கண்டினியூ டு டூ. எதுவுமே வந்து பர்சிஸ்டண்டா செய்யும் போது தான் அதனோட பெனிஃபிட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ கீப் டூயிங். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்றது என்னன்னா வந்து மெடிடேஷனா இருக்கட்டும், யோகிக் பிராக்டிசஸ் எல்லாமே டோன்ட் கிவ் அப். கண்டினியூ டு டூ அண்ட் கண்டினியூ டு வாட்ச் மை வீடியோஸ், அப்கமிங் வீடியோஸ். எஸ்பெஷலி நான் இப்போ ரீசெண்டாக வந்து லேட்டஸ்ட் வீடியோ நான் போட்டது வந்து கர்மா பற்றி ஒன்று போட்டிருப்பேன். ஜஸ்ட் ஸ்டார்டட் ஆஃப் வித் கர்மா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு கர்மா ஒர்க்ஸ், ஹவு இட் ஆல் லிங்க்ஸ் டு மெடிடேஷன், ஸ்லோவாக அதெல்லாம் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம் நம்ம. ஸோ
டோன்ட் லீவ் யுவர் ப்ராக்டிசஸ். கன்டின்யூ டு டூ. தீபா, கொஸ்டின்லாம் நிறைய இருக்கு. அப்போ உங்க வீடியோஸ் பார்த்து கொஸ்டின் ஓ! ஷூர், ஷூர், ஷூர். எனி டைம். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ஆன் டாப் ஆஃப் இட். நான் கொஸ்டின்ஸ் யாராவது போட்டீங்கன்னா கண்டிப்பா ஐ வில் ட்ரை டு ரிப்ளை பேக் as soon as I can. ஸோ டெஃபினெட்லி. ஸோ வேற யாராவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. ஐ திங்க் we are close to an hour now. Questions இல்லைன்னா then we will in another 3-4 minutes we can close the session. And கண்டிப்பா நான் இதான் ஃபர்ஸ்ட் லைவ் செஷன். எனக்கு நிறைய ரொம்ப தயக்கமா இருந்துச்சு லைவ் வரதுக்கு. பிகாஸ் நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஸோ பட் ஐ திங்க் திஸ் இஸ் வெரி குட். டாக்கிங் டு யூ டைரக்டா உங்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றதுன்றது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி யூ ஆல் லைக் த செஷன். ஸோ நம்ம இன்னி போக போக வந்து நம்ம இன்னும் நிறைய லைவ் செஷன்ஸ் பண்ணலாம் ஆன் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். மெடிடேஷன் இல்லாம நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. நானும் மெடிடேஷன் சொல்லித்தரலாமே. யா வீல் ஸ்டார்ட். பட் நீங்க உங்களுக்கு குரு இருந்ததுன்னா கோ வித் யுவர் குரு. ஏன்னா மெடிடேஷன் சொல்லித்தர நான் 25 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் ஐ டோன்ட் நோ ஐம் ஸ்டில் குவாலிஃபைட் டு டீச். நாங்க இங்க லோக்கலா வந்து இப்ப நான் வந்து ஜாக்சன்வில் ஃப்ளாரிடால இருக்கேன், யுஎஸ்ல இல்லையா? நான் ஃப்ளாரிடால இருக்கேன். அங்க வந்து லோக்கல் இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸோட நாங்க அப்பப்போ சேர்ந்து மெடிடேஷன் செஷன் எல்லாம் நான் ரன் பண்றேன். வி டூ மெடிடேஷன். ஸோ கண்டிப்பா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வில் டெஃபினெட்லி டூ. ஸோ இனி வரும் வாரங்கள்ல வேற மேபி ஒன்ஸ் அ மந்த் இந்த மாதிரி நான் லைவ் வரேன். வேற ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு எதை பத்தியாவது பேசணும் அப்படின்னா வந்து எனக்கு கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுங்க. லெட் மீ நோ. இப்ப இல்லைனாலும் ஏதாவது ஒரு வீடியோஸ்ல நீங்க போடுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. நம்ம அதை பத்தி பேசலாம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. Awesome. Okay, so questions இல்லைன்னா வில் க்ளோஸ் த செஷன் ஃபார் டுடே. தேங்க்யூ ஆல். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வேர்டை வந்து இன்னொன்று கலை, நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஃபார் த சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னொரு கொஸ்டின் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா வந்து ஸ்ப்ரெட் த வேர்ட். இப்போ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க, ஆஸ்க் them டு சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோஸ். ஸோ நிறைய முத்ராஸ் பற்றிலாம் நான் பேசியிருப்பேன். அவங்களுக்கு வந்து இஃப் தே கோயிங் த்ரூ எனி ஹெல்த் இஷ்யூஸ் இந்த முத்ராஸ் எல்லாம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு வாட்ச் த வீடியோஸ் ஆன் முத்ரா மெடிடேஷன். ஸோ அது எல்லாமே அவங்க பார்த்தாங்கன்னா தட் வில் பி பெனிஃபிஷியல். கண்டிப்பாக கர்மா பற்றி பேசலாம். பிகாஸ் கர்மா வந்து இஸ் ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃபேவரட் டாபிக் கர்மா. ஏன்னா கர்மா வந்து அதை ஓப்பன் அப் பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேச வேண்டி வரும். கண்டிப்பாக பேசலாம். ஸோ நம்மளுடைய இண்டிவிஜுவல் கர்மா எப்படி ஒர்க் ஆகுது, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கர்மானா ஆக்சுவலாக என்ன, அதை எப்படி புரிஞ்சிக்கணும், அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பேசலாம் ரிலேட்டட் டு கர்மா. ரீபர்த், கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் இருக்கு இல்லையா? நம்ம ரீபர்த் வந்து எதன் அடிப்படையில் நடக்குது, அந்த மாதிரி பல விஷயங்கள் டெஃபினட்டா வி வில் டாக். தட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டாபிக்ஸ். கண்டிப்பாக பேசலாம். வெரைட்டி ஆஃப் கர்மா டெஃபினெட்லி கண்டிப்பாக பேசலாம். ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் ஆல் ஆஃப் யூ. தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லைவ் வந்தவங்க எல்லாருக்குமே. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள். கீப் ஸ்ப்ரெடிங் த வேர்ட் அண்ட் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து கர்மா அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எடுத்து பேசலாம். கண்டிப்பாக ஹோப்ஃபுல்லி இனி வர லைவ் செஷன்ஸில் ஐ வில் ஸ்டார்ட் சீயிங் மோர் பீப்புள். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ், இன்னும் நிறைய ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ ஆல். ஸோ நான் என் பண்ணிடுறேன்.